கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 41:9. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். இல்லாமையை குறிச்சு கவலைப்படலாம், குறைவுகளை குறிச்சு கவலைப்படலாம். உங்க நண்பர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், உங்களை நேசிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா அவர் சாயலாகவே நம்மளை படைத்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அவர் யாரை வெறுத்து விடவில்லை? நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்ற வசனத்தின்படி நம்மள தெரிந்து கொண்டபடியால் நம்மள அவர் வெறுக்கவே வெறுக்க மாட்டார். நீங்க நினைக்கலாம், நம்மகிட்ட எவ்வளோ நல்லா பழகினாங்க, கூடவே இருந்தாங்க, நம்மள எவ்வளோ நேசிச்சாங்க, இப்ப நம்மள புறக்கணிச்சிட்டாங்க, நம்மள மறந்துட்டாங்க அப்படின்னு மனசு நொந்து போறோம். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி சொல்ற வார்த்தை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எவ்வளவு பெரிய அன்புள்ள ஆண்டவர் நம்ம கூடவே இருக்காரு. யாரு வெறுத்தாலும் அவர் அன்பு போதும் நமக்கு. அன்புக்கு இலக்கணமே இயேசு. அவர் நம்மள வெறுக்கவே வெறுக்க மாட்டார். சில தவறான காரியங்கள் செய்யும் போது நம்ம நினைப்போம், ஏசப்பா ஒருவேளை நம்மள வெறுத்துட்டாரோ. பைபிள்ல இளையகுமாரன் தப்பு பண்ணிட்டு வந்தப்ப அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட நல்ல தகப்பனை போலவே நம்மளையும் நமக்காகவே நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர் நம்மள ஒதுக்குவாரா, வெறுக்குவாரா? கிடையவே கிடையாது. அவர் நம்மள ஒரு நாளும் வெறுக்கவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு. நம்ம கூடவே நம்மள வழி நடத்தி செல்வார். God bless you. Amen. Amen.